தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 29/4/2025 செவ்வாய்க்கிழமை. கார்த்திகை நட்சத்திரம் இரவு 9:53 வரை, பிறகு ரோகிணி. இன்று முருகப்பெருமானை வழிபட்டால் முன்னேற்றம் கிடைக்கும். குகனை வழிபட்டால் குறைகள் அகலும். வள்ளிமணாளனை வழிபட்டால் வளர்ச்சி கூடும். வேலவனை வழிபட்டால் வெற்றிகள் கிடைக்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, 3 தினங்களுக்கு முன்னாலே ராகுகேதுக்களுடைய பயிற்சி நடைபெற்றது. ராகுகேதுகளை பற்றி தினம் வரக்கூடிய தொலைபேசி எல்லாம் நமக்கு ராகு தசை நடக்குது, கேது தசை நடக்குது, எப்படி இருக்கையான்னு கேட்பாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த ராகு காலத்தை பத்தி கேட்பாங்க. ராகு காலம், பயிற்சி ஆகிற போது ராகு காலத்தை பற்றின சிந்தனை அதிகரிக்குது. நம்ம பேர் போன்ல கேட்கிற போது, தொலைபேசி வாயிலாக சொல்ல இல்லை, நாங்க எப்படி ராகு காலத்தை நாங்க நினைப்புல வச்சுக்கிறது. ஒரு நாள் நாட்காட்டி பாத்தீங்கன்னா ராகு காலம்னு போட்டிருக்கோம், யமகண்டம்னு போட்டிருக்கோம், அப்புறம் தனியா குளிகைன்னு போட்டிருக்கோம், இங்கிட்டு நல்ல நேரம்னு போட்டிருக்கோம். இந்த நல்ல நேரம் பார்த்து நம்ம செய்யணும். ராகு காலம் யமகண்டத்தை நீக்கிடணும். ராகு காலத்தை எப்படி நினைப்புல வச்சுக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. நான் முன்னதாகவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். பொதுவாக ராகு காலத்துக்குன்னு நானே ஒரு பாடல் தயார் பண்ணியிருக்கேன். அது முன்னோர்கள் எழுதி வச்ச பாடல்ல. இப்ப சமீப காலத்துல நம்ம பேர் அந்த பாடலை சொல்றாங்க. திருவிழா சந்தையில் வெயிலில் புரண்டு விளையாடச் செல்வது நியாயமானு நீங்க நினைப்பு வச்சுங்க. திருவிழா சந்தையில் வெயிலில் புரண்டு விளையாடச் செல்வது நியாயமா அப்படிங்கிறத நினைப்பு வச்சுக்கிட்டீங்கன்னா ராகு காலம் உங்களுக்கு இயற்கையிலே நினைவிலே நிற்கும். திருவிழாங்கிறதுல முதல் எழுத்து தீனா, தீனாங்கிறது திங்கக்கிழமை. சந்தையில் சானா, சானாங்கிறது சனிக்கிழமை, திங்களுக்கு அடுத்து சனிக்கிழமை. அடுத்தது வெயிலில் வேணா, வெள்ளிக்கிழமை. புரண்டு, பூனாங்கிறது புதன்கிழமை. அப்புறம் விளையாட, வீணா, வியாழக்கிழமை. செல்வது, சேனா, செவ்வாய்க்கிழமை. நியாயமா, ஞாயிறு. ஆக திங்கட்கிழமை காலையில 7:30 9 மணி வரை ராகு காலம். திருவிழா சந்தையில். அடுத்து சனிக்கிழமை 9 10:30 வரை ராகு காலம். பிறகு வெள்ளிக்கிழமை வெயிலில் புரண்டு. வெள்ளிக்கிழமை அடுத்தது புதன்கிழமை. வெள்ளிக்கிழமை 10:30 12. புதன்கிழமை 12 1:30. வியாழக்கிழமை 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. அதற்கு பிறகு செவ்வாய்க்கிழமை 3 4:30 வரை. ஞாயிற்றுக்கிழமை 4:30 6 வரை. திருவிழா சந்தையில் வெயிலில் புரண்டு விளையாடச் செல்வது நியாயமா. இந்த ஒரு பாடல், இந்த வரியை மட்டும் நீங்க நினைப்பு வச்சுக்கிட்டாலே ராகு காலம் ஒவ்வொரு நாளும் எத்தனை மணிக்கு வருதுன்னு தெரியலாம். அதாவது 7:30 9, 1:30 மணி நேரம் கூட்டிக்கணும். இப்படி நாள் முழுவதும் பார்த்துக்கணும். மாலை 4:30 6 மணி வரை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு காலம். இந்த நேரத்தை பார்த்து வச்சுக்கணும்னா ராகு காலத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி, இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வள்ளிமணாளன் வழிபாட்டால் வளர்ச்சி காண வேண்டிய நாள். இன்று வருங்கால நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடலாம். அது மட்டுமல்ல, பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் கூட மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. லாபஸ்தானத்திலே சனி இருப்பதால் பொருளாதார நிலை திருப்தியாகவே இருக்கிறது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே சந்திரன் உச்சம் பெற்று இன்று சஞ்சரிக்கிறார். அவரோடு குருச்சந்திர யோகம். எனவே எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். விஐபிக்கள் வீடு தேடி வருவார்கள். விரும்பிய காரியத்தை விரும்பிய நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். மனக்கலக்கம் அகலும். நேற்று செய்ய முடியாத பணியை கூட இன்று செய்து முடிப்பீர்கள். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். மிதுனராசி நேயர்களே, விரயஸ்தானத்திலே குரு. சுப விரயங்கள் அதிகரிக்கும். வீண் விரயங்களிலிருந்து விடுபட வேண்டுமானால் சுப விரயங்களை செய்ய வேண்டும். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்க சீர்வரிசை பொருட்களை வாங்கலாம். அல்லது இல்லம் கட்டி குடியேறுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது, ஏதாவது வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவது, இதிலே நீங்கள் கவனம் செலுத்துங்கள். பொதுவாக இன்று விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கின்ற நாள் என்று கருதலாம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு 8ஆம் இடத்திலே சனி ராகு 2 சேர்க்கை இருப்பதனாலே நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென மனக்குமரல்களும் மனமாற்றங்களும் வரலாம். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உத்தியோகம் அல்லது பணிபுரியும் இடத்திலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்யாத குற்றத்திற்கு, வீண் பலிகளுக்கு கூட ஒரு சிலர் ஆளாக நேரிடும். ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவைப்படும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மத்திற்கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நினைப்பீர்கள். குருவின் பார்வை 2 இருப்பதால் மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும். பொருளாதாரத்தில் நீங்கள் மிக நிறைவாக இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட குரு பார்வை 2 பதிகிறது. அது மட்டுமல்ல, 4ஆம் இடத்திலும் பதிகிறது. என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தை இன்று அதிக விலைக்கு விற்று அது வரும் லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்ள முன் வருவீர்கள். இன்று நல்ல நாள்.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் நாள். எடுத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். தொழில் தொடர்பாக நீங்கள் எடுத்த புது முயற்சிகளிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும். ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் பணிபுரிவீர்கள். நேற்று செய்யாமல் பாதியில் விட்ட பணியை இன்று செய்து முடிப்பீர்கள். ராகு கேதுக்களின் பேச்சு நிகழ்ந்து விட்டது. உங்கள் ராசியில் இருந்த கேது விரயஸ்தானத்திற்கு சென்று விட்டார். எனவே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய முடியாது. அசதிகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். அதனால் பல காரியங்களை செய்ய முடியாமல் போய்விடும். மறதியும் உங்களுக்கு அதிகரிக்கும். அது மட்டுமல்ல, இன்று யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க முடியாது. வீண் வழிகளுக்கு ஆளாக நேரிடும். ஆரோக்கியத்தில் கூட ஒரு சிலருக்கு ரண சிகிச்சை செய்யும் அளவு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு சூரியனுடைய பார்வை இருக்கிறது. உஷ்ணாதிக்க நோய்க்கும் ஒரு சிலர் ஆட்பட நேரிடலாம். சந்திராஷ்டமம் என்று சொன்னாலே சஞ்சலங்கள் அதிகரிக்கின்ற நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்று வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை கார்த்திகை என்பதனாலே முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு விடியும் பொழுதே வியக்கும் தகவல் கிடைக்கின்ற நாள். இன்று வீடு மாற்றங்களோ நாடு மாற்றங்களோ பற்றி சிந்திப்பீர்கள். விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். நினைத்தது நிறைவேறும். விலையுந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். 6 சூரியன் இருப்பதால் அரசு வழியில் ஆதரவு உண்டு. பொது வாழ்வில் அல்லது அரசியல் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். 5 புதனும் சுக்கிரனும் இருப்பதால் பிள்ளைகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. அதே நேரம் ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 3 ராகு இருப்பதால் முன்னேற்ற பாதையில் சில சறுக்கல்கள் வரும். அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதால் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. பல பணிகள் பாதியிலேயே நிற்கும். மறதியின் காரணமாகவும் நிற்கலாம் அல்லது மனக்குழப்பத்தின் காரணமாகவும் நிற்கலாம். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இன்னும் நின்று கொண்டுதான் செல்லும். பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக அமையாது. இன்று மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். விரயங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். மகர ராசி நேயர்களே, குரு பார்வை இருக்கின்றது. பொது வாழ்விலே புகழ் கூடும். பொருளாதார நிலை உங்களுக்கு உயரும். எதிர்பார்த்த உதவி எளிதிலே கிடைக்கும். சகோதர வகையில் இனிய செய்தி ஒன்று உங்களுக்கு வரலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். உங்களுக்கு பணப்புழக்கம் நன்றாக அமையும் நாள் இந்த நாள். கும்பராசினியர்களே, ஜென்மத்தில் சனி ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். ராகு இருப்பதால் பொருளாதாரம் நிறைவாக இருந்தாலும் காரியங்கள் கடைசி நேரத்தில் தான் கைகூடும். வாழ்க்கை துணையோடு சில பிரச்சனைகள் வந்து அலைமோதும். குடும்பத்தில் இருப்பவர்களிடம் கொஞ்சம் அனுசரிப்பு குறையும். விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. 6 செவ்வாய் இருப்பதால் புதிய உத்தியோகம் செல்லலாமா அல்லது பழையதிலேயே நீடிக்கலாமா என்ற சிந்தனை அதிகரிக்கும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு புத சுக்கிரயோகம் இருப்பதால் இன்றைக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடைபெறும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். நேற்று குறை கூறிய மேலதிகாரிகள் இன்று உங்களை பாராட்டுவார்கள். சக பணியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் அகலும். தங்கம், வெள்ளி, பொன்பொருள், ஆடை ஆபரணங்கள் வாங்குவதிலே அக்கறை காட்டுவீர்கள். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். உல்லாச பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கைகூடலாம். இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.